மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலை. மஹிந்தவின் நெருங்கிய ஈரானிய ராஜதந்திரி பலி. எரிபொருளை கொள்கலன்களில் சேமிக்க தடை. போலீசாரின் கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அரசியல் வரைபடத்தையே மாற்றிய கச்சிதமான திட்டம். கமேனி கொல்லப்பட்டதன் பின்னணி. ஈரானின் கடற்படை கப்பல்கள் விரைவில் கடலில் அடியில் மிதக்கும். ட்ரம்பின் அறிவிப்பு. இதை முன்பே செய்திருக்க வேண்டும். ஈரானின் புதிய தலைமையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்த சம்மதித்த ட்ரம்ப். இந்த துக்கமங்களை செயலற்றவர்களாக ஆக்காது ஈரான் துணைத் தலைவர் பதிலடி. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அகமது நெஹான் கிழக்கு தெஹ்ரான் நகரில் நர்மக் பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லம் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலின் முன்னாள் ஜனாதிபதியிடம் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் சிலரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று அவரது பாதுகாப்பு அதிகாரிகளில் 3 உயிரிழந்ததாக முதலில் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அமெரிக்கா இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டதுக்கு அடுத்த நாளே இந்த சம்பவம் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உமாயா மல்டிபர்பஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் திட்டத்திற்கு ஆதரவளித்து இலங்கைக்கு விஜயம் செய்த ஈரான் தலைவராக இருந்ததால் அஹ்மதி நெஜாத் இலங்கைக்கு விசேட முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்றார். ஈரானின் 6வது ஜனாதிபதியாக பதவியேற்கும் முன்னர் அட்ராபில் நகரில் ஆளுநராகவும் பின்னர் தெஹ்ரான் நகர் மேயராகவும் பணியாற்றினார். 2005 முதல் 2013 வரை ஈரானின் 9வது மற்றும் 10வது நிர்வாகங்களுக்கு தலைமை தாங்கிய அவரது ஆட்சி காலம் இஸ்ரேல் மற்றும் மேற்கு நாடுகளுக்கு எதிரான கடுமையான கருத்துரைகளும் ஈரான் அணுத்திட்டத்தை வேகப்படுத்தியதாலும் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. 2009ஆம் ஆண்டு அவர் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமை சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் ஈரானில் பச்சை இயக்கம் எனப்படுகின்ற பெரும் போராட்டம் வெடித்தது. 2013இல் பதவி விலகிய பின்னர் நாடாளுமன்றம் மற்றும் பாதுகாவலர் மன்றம் இடையிலான பிரச்சினைகளை தீர்க்கும் ஆலோசனை அமைப்பின் உறுப்பினராகவும் அவர் பணியாற்றி வந்தார். அண்மை காலங்களில் 69 வயதான அரசியல்வாதி ஈரானின் தற்போதைய ஆட்சிக்குழுவை விமர்சிக்கும் முக்கிய குரலாக விளங்கினார். தன் ஆட்சி காலத்தில் இலங்கையுடன் நெருங்கிய உறவை பேணிய அஹ்மதி நெஜாத் 2008 ஏப்ரல் கொழும்புக்கு விஜயம் செய்து அந்த நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்தார். அப்போது பாரம்பரிய ஆசிய ஒத்துழைப்பை வலியுறுத்தும் பதாதைகளால் கொழும்பு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த விஜயத்தின் போது இலங்கையின் உமாயா நீர்மின் மற்றும் பசலை அபிவிருத்தி திட்டங்களுக்கு 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சலுகை கடன் மற்றும் உதவித்தொகைகளை வழங்கி ஈரான் ஒப்புக்கொண்டது. மேலும் இலங்கையின் ஒரே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் தினசரி திறன் 50,000 பெரல் அளவில் இருந்து 1,50,000 பெரல் வரைக்கும் 3.5 மடங்கு உயர்ந்ததால் 700 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்யவும் ஈரான் முன்வந்தது. அப்போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் மீண்டும் தீவிரமடைந்த சூழலில் மனித உரிமை குற்றச்சாட்டுகளால் மேற்கு நாடுகளிடமிருந்து இலங்கை எதிர்கொண்ட அழுத்தங்களுக்கு மத்தியில் கொழும்பு வெளிநாட்டு கொள்கை மேற்கு நாடுகளில் இருந்து விலகி ஆசியாவை நோக்கி திரும்பிய முக்கிய தருணமாக இந்த விஜயம் பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து பொதுமக்கள் எரிபொருளை முறையற்ற வகையில் சேமிப்பதை தவிர்க்கும் பொருட்டு புதிய கட்டுப்பாடுகளையும் இலங்கை போலீஸ் விதித்துள்ளது. இது குறித்து போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள விசேட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் வருமாறு: நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டு தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தில் பொதுமக்கள் எரிபொருளை அளவுக்கு அதிகமாக சேமிக்க தேவையில்லை என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். சில தரப்பினர் திட்டமிட்ட முறையில் கலன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருட்களை சேகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மீள் அறிவித்தல் வரும் வரை பின்வரும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி படகுகள், தொழிற்சாலைகள், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு தேவைகளுக்கு தவிர ஏனைய தேவைகளுக்காக கலன்கள் அல்லது கொள்கலன்களில் எரிபொருள்கள் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தும் எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர்களிடம் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருளை சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தி அதிக விலையில் விற்பனை செய்யும் மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை சமூக வலைதளங்களூடாக எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் நபர்கள் அல்லது குழுக்கள் கண்டறியப்பட்டு போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
பொதுமக்கள் வழமை போன்று தமது தேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டதுக்கு அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏயின் துல்லியமான உளவு தகவலை அடிப்படை என்று நியூயார்க் டைம்ஸ் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக கமேனியின் ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணித்து வந்த உளவுத்துறை டெஹ்ரான் நகரில் மையப்பகுதியில் உள்ள ஒரு பாதுகாப்பு வளாகத்தின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டத்தில் ஹமேனி பங்கேற்க இருப்பதாக உறுதி செய்தது. முதலில் இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தாலும் சிஐஏ வழங்கிய இந்த உயர்தர தகவலால் கூட்டத்தில் அனைவரும் இருக்கும்போது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டு சனிக்கிழமை காலை 9:40 மணிக்கு ஏவுகணை ஏவப்பட்டது. இந்த தாக்குதலில் கமேனி தங்கியிருந்த கட்டடம் முற்றுமாக தகர்க்கப்பட்டதை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. அவருடன் ஈரானின் புரட்சிகர காவற்படையின் தளபதி முகமது பக்மூர் மற்றும் பாதுகாப்பு ஆலோசகர் அலி ஷாம்கானி ஆகியோரும் கொல்லப்பட்டனர். ஆபரேஷன் எபிக் பியூரிக் மற்றும் ஆபரேஷன் லோரிங் லைன் என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கையில் ஈரானின் ஒட்டுமொத்த தலைமைத்துவத்தையும் நிலைகுலைய செய்வதை நோக்கமாக இருப்பதாக தெரிய வருகின்றது. இந்த துல்லியமான உளவு தகவல்கள் பகிர்வு மத்திய கிழக்கின் அரசியல் வரைபடத்தையே மாற்றியமைத்துள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க ராணுவம் ஈரானின் 9 கடற்படை கப்பல்களை மூழ்கடித்ததுடன் ஈரான் கடற்படை தலைமையகத்தை பெருமளவில் சேதப்படுத்தியதாக ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் 9 கடற்படை கப்பல்களை தாங்கள் அழித்து மூழ்கடித்துள்ளதாக இப்போதுதான் எனக்கு தகவல் கிடைத்தது. அவற்றில் சில பெரிய முக்கியத்துவமான கப்பல்களாகும் என்றும் அவர் தனது ட்ரூத் சோஷல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மீதமுள்ளவற்றை நாம் இலக்காக கொண்டுள்ளோம், அவையும் விரைவில் கடலின் அடியில் மிதக்கும். மற்றொரு தாக்குதலில் அவர்களின் கடற்படை தலைமையகத்தையே பெருமளவில் அழித்துள்ளோம். அதை தவிர அவர்களின் கடற்படை மிகவும் நன்றாக செயல்படுகின்றது என்று அவர் கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார். ராணுவ உபகரணம் இழப்புகளை தவிர அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் குறைந்தது 48 ஈரானிய தலைவர்கள் உயிரிழந்ததாகவும் இந்த நடவடிக்கை மிக நேர்மையானது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் நாம் பெறும் வெற்றியை யாரும் நம்ப முடியாது. 48 தலைவர்கள் ஒரே தாக்குதலில் நீக்கப்பட்டுள்ளார். இது வேகமாக முன்னேறுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய குடியரசின் தலைமைத்துவத்தை அகற்றவும் அதற்கு ராணுவத்தை அழிக்கவும் சனிக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த போர் முழுமையாக வெற்றியடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சிஎன்பிசிக்கு அளித்திருக்கின்ற மற்றொரு நேர்காணலில் நாம் நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்காகவும் கடமை செய்கின்றோம். எல்லாமும் திட்டமிட்டதை விட முன்னதாகவே நடைபெறுகின்றது. விஷயங்கள் மிகவும் நேர்மையாக வளர்ந்து வருகின்றது என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நேர்காணல்கள் ஒளிபரப்பாகுவதற்கு முன் அமெரிக்க ராணுவம் முதல் முறையாக இப்போரில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதை அறிவித்தது. 3 சேவை உறுப்பினர்கள் உயிரிழந்ததுடன் 5 பேர் தீவிரமாக காயமடைந்துள்ளனர். யுனைடெட் ஸ்டேட்ஸ் சென்ட்ரல் கமாண்ட் மேலும் ஓமான் வளைகுடாவில் துறைமுகத்தில் இருந்த ஒரு ஈரான் போர்க்கப்பல் அமெரிக்கா மூழ்கடித்ததாக அறிவித்தது. ஈரானின் புதிய தலைமையினர் தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றார்கள் என்றும் அதற்கு தாம் சம்மதித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதை அவர் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் பேச விரும்புகின்றார்கள், நான் பேச சம்மதித்துள்ளேன். எனவே அவர்களுடன் பேசுவோம். அவர்கள் இதை முன்பே செய்திருக்க வேண்டும். மிகவும் நடைமுறைக்கு ஏற்றதும் எளிதாக செய்யக்கூடியதுமான ஒன்றை முன்பே வழங்கியிருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் தாமதமாக காத்திருந்தார்கள் என்று அவர் தனது புளோரிடா இல்லத்திலிருந்து அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரம்ப் தாம் யாருடன் பேசப் போகின்றோம் என்பதை குறிப்பிடவில்லை. மேலும் அது எப்போது நடைபெறும் என்பதை அவர் விளக்கவில்லை. சமீபத்தில் அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்த சிலர் இனி உயிருடன் இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த மக்களில் பெரும்பாலானோர் இப்போது இல்லை. நாங்கள் தொடர்பில் இருந்த சிலரும் இல்லை. ஏனெனில் அது ஒரு பெரிய தாக்குதல், மிகப்பெரிய தாக்குதல் என்றும் அட்லாண்டிக் இதழின் எழுத்தாளர் மைக்கேல் ஷாருக்கு அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் மைக்கேல். அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கலாம், முன்பே செய்திருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் சிக்கலான முறையில் நடந்து கொள்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். ஈரான் தேசிய துக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த துக்கம் எங்களை செயலற்றவர்களாக்காது என ஈரானின் தலைமைத்துவம் வலியுறுத்தியுள்ளது. ஈரான் நாட்டின் முதல் துணைத் தலைவர் முகமது ரேசா ஆர்ஃபி நாட்டு மக்களுக்கான விசேட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இந்த அறிக்கை ஈரான் அரசின் செய்தி நிறுவனம் இஸ்லாமிய குடியரசு செய்தி நிறுவனம் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய உச்ச தலைவரை இலக்காக கொண்ட தாக்குதல் நடத்துவதன் மூலமாக ஒரு தேசத்தின் ஆன்மாவை உழுக்க முடியும் என்று எண்ணுகின்றார்கள் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இஸ்ரேலிய புரட்சி தியாகங்களின் மூலமாக மேலும் உயிர்ப்புடனும் ஆழமான வேர்களுடன் வளர்ந்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பது, உள்நாட்டின் ஒருமையை வலுப்படுத்துவதுமே ஈரானின் தற்போதைய பிரதான வியூகமாக உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் ஈரானின் தலைமைத்துவம் நாட்டில் எந்தவித அதிகார போட்டியும் இல்லாமல் ஆட்சி மாற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதில் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.